வணக்கம். அருணகிரிநாதர் அருளி கந்தரனுபூதி 30ஆம் பாடல். செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. ஞான உணர்வினை சொல்ல இயலாது. செவ்வான் உருவில் செம்மை நிறத்தவன் செவ்வடிவேலோன் கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே. 25ஆம் பாடல். சிவந்த உருவில் திகழ்ந்த வேலவன் அன்று ஒவ்வாதது முன்னாளில் அடியேனுக்கு உபதேசித்தது நிகரில்லாதது இணையற்றது வேறு ஒன்றுமில்லை என உணர்வித்ததுதான். அந்த ஞான உபதேசத்துக்கு ஒவ்வாதது வேறு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சுகானுபூதியை நான் சுயமாக அனுபவித்தேன். இந்த இறையின்பம் இணையற்றது, சொல்லில் அடங்காது, உணர முடியுமே தவிர உணர்த்தலாகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருக்குறள் எடுத்துக்கலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, முறையே மருத்துவம் செய்ய வேண்டும். எப்படி? உடல் நோய்க்கு மட்டுமின்றி இது மனநோய்க்கும் பொருந்தும். ஒரு வயிற்று வலி அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன நோய்னா ஒரு வயிற்று வலி. மருத்துவர் முருகன்னு வச்சுக்கலாம். மருந்து அவரோட ஞான உபதேசம்னு வச்சுக்கலாம். வயிற்று வலி தீர்றதுக்கு அவர் ஞான உபதேசம் பண்ணுறாரு. சிறிது சிறிதாக மருந்து உள்சென்று வலி நிவாரணம் ஏற்படும். சரி, மருந்து கொடுத்துட்டாரு, வலி போயிடுச்சு, வலி நிவாரணம் ஆயிற்று, இட்ஸ் கான், போச்சு. வலி நிவாரணம் ஆயிற்று என்பதை உணரலாம். உணர்ந்த வழியை நாம் விளக்க முடியாது. மருந்தாகி என்னுள் அவன் கலந்ததை விவரிக்க இயலாது. அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. அது எப்படின்னா விளக்க முடியும்? ஒரு சின்ன கதை. சைவத்தில் பிறந்தவர்கள் திலகவதியாரும் மருள் நீக்கியாரும் சமணம் சமயம் சார்ந்த தம்பியை மறுபடியும் சைவ சமயம் வந்து சேர்வதற்கு சிவபிரானின் அருள் வேண்டி திலகவதியார் பிரார்த்தித்தார். சிவபிரானும் அருளினர், கனவில் தோன்றி அருளினர். தம்பி தர்மசேனருக்கு கொடிய சூளை நோயை கொடுத்தார். தீராத வயிற்று வலி, துடித்தார் தம்பி. சமண சமயத்தின் மந்திர தந்திரங்கள் மருந்துகள் எதுவும் பயனளிக்கவில்லை. மனம் நொந்த நிலையில் தமக்கு யாரை அழைத்து வர பணியாளரை அனுப்பினார். வேறு என்ன பண்ணுறது? வேறு யாரும் இல்லை, அக்கா மட்டும்தான் இருக்காங்க. அக்கா மட்டும் அழிச்சிட்டு வாங்க, முடியல எனக்கு அப்படிங்கிறார். அக்கா வர இயலாது, சமயம் மடத்துக்கு நான் வர இயலாது என்று சொல்லிவிட்டார். பணியாளன் கூறியது கேட்டு நொந்து போனார். அக்காவும் வரலையே, என்ன பண்ணுறது? தீராத வயிற்று வலி வச்சுக்கிட்டு வேதனையாக இருக்கே. பிறகு இரவோடு இரவாக தமக்கு யார் இருக்கும் திருவதிகை சென்று அடைவது என்று தீர்மானித்தார். திருமணம் வந்து சேர்ந்தார். தமக்கு யாரிடம் சென்று காலில் விழுந்து அழுது அரற்றினார். என்ன பண்ணுறது அக்கா? தீராத வலியின் வேதனையை யாரிடம் உணர்த்த முடியாது. அக்கா, எனக்கு வழிகாட்டி அருளுங்கள் என்று கண்ணீருடன் வெம்பினர். அக்கா திருநீற்றை பூசி திரு அதிகை வீரட்டனாரின் திருநீற்றை பூசி ஐயா சரியாகிவிடும் என்று அருள்வாக்கு கூறினார். மறுநாள் திலகவதியாரிடம் தர்மசேனரும் திருவதிகை திருக்கோயில் சென்று குற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தேற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிலே விரட்டானத்துறை அம்மானே. உருகி கேட்குறாரு. வலி பறந்து போச்சு. அவருடைய முதல் பாடல், தேவாரத்தின் முதல் பாடல், மூவர் பாடிய தேவார பாடல்களில் இந்த பதிகம்தான் காலத்தால் முந்தையது ஆகும். அவரே நாவுக்கரசர். திருநாவுக்கரசர் என்று அழைக்கும் அப்பர் சுவாமிகள். ஆன்மா எதையாவது ஒன்று பற்றி கொண்டிருக்கும். ஒன்று சத்து அல்லது அசத்து. ஆன்மாவிற்கு ஒவ்வியது சத்து. இது கிட்ட மெய்ஞானம் வேண்டும். அதையும் இறைவனே தர வேண்டும்.
அசத்தை பற்றும் ஆன்மா ஜெகமாயையில் சிக்கி உழலும்போது முருகன் விவேகமாய் நின்று மாயையின் நிலையற்ற தன்மையை உணர்த்தி அதில் உழல்வது விவேகமற்ற செயல் என்று சிறிது சிறிதாக அறிவுணர்த்துகிறான். மாயையில் நிலையற்ற தன்மையை உணர்த்தி அதில் உழல்வது விவேகமற்ற செயல் என்று சிறிது சிறிதாக அறிவுணர்த்துகிறான். இவ்வாறு தான் அனுபவபூர்வமான உணர்வை அடியவர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்று செம்மான் முருகனை வேண்டுகிறார் அருணகிரியார். தேங்க்யூ.